எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன தேவதைங்கெல்லாம் எங்களோட இளவரசியை எங்க வச்சிருக்க? உங்க இளவரசி போயிட்டா. ஓடியே போயிட்டா. அவளை பிடிச்சிருவேன். அந்த மாயா சாவியை எங்க கிட்ட கொடுத்துடு. இல்லனா என்ன பண்ணுவேன்? டாக்குங்க. உங்களை எல்லா பறவையா மாத்திடு. நீங்க குட்டியா இருந்தாலும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறீங்க. போட்டியோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியாதா? இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த புக்ல இருக்கு? ஓ, அது வந்து இருக்கு. நான் தான் சொல்றேன்ல. இப்போ இன்னொரு தடவை போட்டி போடலாமா? என்ன இருக்கு அங்க? அழகான பறவை காலையில இருந்து அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. காளியாக்கும் எனக்கு ஒரு சின்ன போட்டி. யாரு அத முதல்ல பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பறவையை இதோ இங்க இருக்கேன். காளியா வேண்டாம். ஏன்? நான் இப்போ ஜெயிக்க போறேன். நான் ஒரு தெய்வதை. என்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. அத ஒரு மந்திரவாதி பறிக்கணும்னு நினைக்கிறான். அவன் மந்திர சாவியால என் கைகளை கட்டி போட்டிருக்கான். அதால என்னால பறக்க கூட முடியல. எதையாவது தேடிட்டு இருக்கியா? பீம், அந்த கெட்ட மந்திரக்காரி வந்து பறவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. கெட்ட மந்திரக்காரி எங்க இளவரசியோட சக்தியை எடுத்துட்டானா அப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. உங்க இளவரசிய நாங்க காப்பாத்துறோம். நானும் காப்பாத்துறேன். காரி எல்லா சக்தியும் அவளுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவளை தடுத்தே ஆகணும். சரியா? நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பறவையை எடுத்துட்டு போக வந்திருக்கேன். பறவையா? தொட்டு பாரு. என்னால இதை எடுத்துட்டு போக முடியுமே. போயிட்டு வரேன். நிலைய என்ன விடுங்க. பீம், அத தொடாத. இப்படிப்பட்ட பொடியனுங்களால எனக்கு உன்னாலைய முடியாத. ஒன்னு, ரெண்டு, மூணு. உங்களை விட மாட்டேன். நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு ரொம்ப நன்றி பீம். காளியா, நீ மட்டும் மரத்துக்கு மேல வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றி. ராக்கி பண்டிகையை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். வெறும் லட்டு மட்டும் கொடுத்து மழுப்ப பார்க்காத. என்னோட பரிசு எங்க கொடு. இதோ இருக்கு, எடுத்துக்கோ. என்ன டோலு போலு, நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க,
எனக்கும் சகோதரர்களே இல்ல. நான் உங்க 2 பேர் கையிலயும் ராக்கிய கட்டிட்டு உங்களை சகோதரர்களா ஏத்துக்கிட்டுமா? இது என்னுடைய டோலுக்கு, அப்புறம் இது என்னுடைய பாலுவுக்கு. ஒரு ஆபத்து என் சகோதரி இந்துமதிய தாக்க வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை நான் ஒழிச்சு கட்ட போறேன். கொசு பறந்து போயிடுச்சு. அந்த கொசு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றிய சொல்றீங்க? நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்போம். நீங்க எங்களுடைய சகோதரி. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவோம். போலு அண்ணனும் தம் சகோதரி இந்துமதியை எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவாங்க. நாம 2 பேரும் அந்த ஆனகொண்டாவை அடிச்சு விரட்டிட்டோம் டோலு. ஆமாம் போலு. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தன்னோட சகோதரி இந்துமதியை எல்லா ஆபத்திலிருந்தும் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால்ல டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால்ல போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காலியா 3 பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் அவுட். கோவமா காலியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால இங்க பசங்களே கிடையாது. ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்ப காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது. இப்ப கேம் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன்.
அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களேன், அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீ